அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 7ல் இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள், புதிய நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வர வேண்டிய லேண்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, சொந்தத்திலே வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்களை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் வந்து குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு தோணும். ஓகேங்களா, எதிர் வீடு பக்கத்து வீடு ஜன்னல்கள் கண்ணடிக்கு தான் பார்க்க தோணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக மனசில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி அதனால் நல்ல உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ ஏதோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. உங்களை நீங்களே திருத்திப்பீங்க. இப்போ வக்கரமாக இருக்கணும், சில நேரத்தில் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் வந்து மனைவியும் வந்து கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ பண்ணாமல் இருக்குது நல்லது. ஏன்னா வந்து ஏதாச்சும் அது குருவுடைய சாரத்துக்கும் கொஞ்சம் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் தந்தை சார்ந்த உறவுகளுக்கு நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா வந்து ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக பிளான் பண்ணுவார். ஸோ இதெல்லாமே அற்புதமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்குது. அப்புறம் வந்து தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல திட்டங்கள் போடுவீங்க. ஸோ நல்லா பிளான் போட்டு ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலத்தோடு வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே தூண்டிவிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு டூர் போகிறது, குழந்தைகளோட வந்து ஒரு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள், ஒரு ஃபங்க்ஷன் போகிறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி வரும். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும்னு தோணும், ஃபன்னாக இருக்கணும்னு தோணும். காமம் திரிகோணம் சொல்லுவோம், 3, 7, 11. ஸோ அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். மனசில் கொஞ்சம் பட்டாம்பூச்சி அங்கங்கே அப்படியே பறக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாகிறது சந்திரன் 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளி சனிக்கிழமைகளில் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்காக. ஸோ அதுக்கப்புறம் மிதுன லக்னமாகிறது செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்தது 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபுக்தி. ராகு 9லும் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. எங்கே போகலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். நிறையா பிரயாணம் பண்ணி பெரிய லெவலில் வரணும், அங்கே போகிறோம், நெக்ஸ்ட் வந்து வேறு எங்கே போகிறதுங்கிற மாதிரி சின்ன ஒரு ஆசைகள். ஸோ அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைய தூண்டி விட்டு எங்கன்னா போகணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபுக்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக போகும்போது திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடி வரும். பட் இருந்தாலும் சின்ன டிலே ஆகிறதுக்கான ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது ஒரு சின்ன டிலே இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் புது ஐடியாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பட் அது ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். இதன் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்துடுங்க.
சனி 8 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்லோவாக போது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை சார்ந்த உறவுகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்பா வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக டூர் போகலாம், நான் வந்து அந்த பூர்வீகத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் இதனால் லக்னமாக இருந்து சனி தேசாபத்தியந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதனால் லக்னமாக இருந்து புதன் தேசாபதி புதன் 1 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய லேண்ட் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணலாம், பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். இதில் லக்னமாகிறது கேது தேசாபுத்தி வந்தவங்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள கேது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது அது வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் பட் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரணும். இதன் லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபுத்தி வந்திருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12 மற்றும் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது 7ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் காதல் திருமணங்கள் சார்ந்த விஷயங்களை மனசு போகும். குழந்தைகளுக்காக ஏதாச்சும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவு நல்ல ஒரு வருமானங்கள் வரும், பட் கொஞ்சம் அலைச்சல்களும் ஜாஸ்தியாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் வர போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறதே வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும், அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க, எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாவடமான வக்கரம், அதாவது ஏடாவடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, காலையில் வந்து போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது, நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருக்கும், ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டான். அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து இந்த வக்ரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து வக்ரகிரகங்கள் வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து ஒரு வக்ரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் வந்து மாறும். ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும். அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரகிரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பிடிச்சே இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டும், நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைமுக்கு போய் தண்ணி அடிப்பாங்க, சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது என்னை பொறுத்த வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம், பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுக்களை
வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகுகேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக, ஓகேங்களா, சந்திரனும் வரப்போதில்ல, இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்கள் கோயில், சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில், இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி, அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும், ரொம்ப அடமன்சி, நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.